சார் நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்றேன் மேடம். நீங்க ஃப்ரீயா விடுங்க. எனக்கு படபடன்னு வருது, ஃப்ரீயா விடுங்க சார். நாங்க 16 ஆண்டு காலமா போராடின்னு வரோம் சார். எங்களோட ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம். 8370 6வது ஊதிய குழுல எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 5200 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே பணி, ஒரே கல்வி தொகுதி, ஆனா அடிப்படை ஊதியத்திலே இவ்வளவு வேறுபாடு இருக்கும்போது எங்களோட மாத வருமானத்துல ஒரு மாசத்துக்கு நாங்க 30,000 வருமானம் இழப்பு. எங்களோட கல்வி தகுதி எல்லாமே ஒண்ணுதான், ஆனா நாங்க வாங்குற சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு. எங்களோட அடிப்படை ஊதியமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் நாங்க ஒவ்வொரு கட்ட போராட்டத்திலையும் சொல்லும் போதும் உங்களோட போராட்டம் நியாயமானது, உங்களோட கோரிக்கை நியாயமானது, நாங்க இன்னைக்கு செய்யறோம் நாளைக்கு செய்யறோம் சொல்றாங்க. எப்ப செய்வாங்க? அவங்க ஆட்சிக்கு 10 ஆண்டு காலம் முடிய போகுது. இப்ப நாங்க இதுக்கு மேலேயும் செய்யலன்னா நாங்க என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க வீதிக்கு வந்தாச்சு, நாங்க இறங்கி போராடியாச்சு. போன தடவை செப்டம்பர்ல நாங்க போராட்டம் அறிவிக்கும் போதும் நம்ம அன்பில் மகேஷ் சார் போராட்டத்தை நிறுத்துங்க, பரவாயில்ல, நாங்க கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இல்ல. ஆமா, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கான தகுதி 8ஆம் வகுப்பு, எங்களுக்கு மாநில அரசுல 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருக்கிற ஓட்டுநருக்கு வழங்குற ஊதியத்தை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க +2 முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு நாங்க டெட் தகுதி தேர்வு எழுதிட்டு நியமன தேர்வு எழுதிட்டு எல்லா தேர்வும் எழுதிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு மாநில அரசுல ஓட்டுநருக்கு உரிமை இணையான ஊதியத்தை எங்களுக்கு வழங்குறாங்க. அது எப்படி எங்களுக்கு சமமாக சொல்லுங்க? எங்களோட படிப்பு எங்க போறது? எங்களோட கல்வி தகுதி எங்க போறது? எங்களோட தன்மானம் என்ன ஆகுது சொல்லுங்க. நீங்க எப்படி அது நினைச்சாலே எங்களுக்கு ஒவ்வொரு விடுமுறையப்போ நாங்க இந்த மாதிரி தான் வீதியில நிக்கிறோம். ஆனா எங்களுக்கு உரிய நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க சார். பொதுமக்கள் கிட்டே நான் கொடுக்குறேன். நாங்க ஒன்றும் சம்பள உயர்வு கேட்கல.